Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last classல exercise 3.1ல உள்ள second problemல இருக்கக்கூடிய எல்லா subdivisionum பார்த்தோம். அதுக்கான link descriptionல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல exercise 3.1ல உள்ள third problem பார்க்கலாம். வாங்க. Vani, her father and her grandfather have an average age of 53. One half of her grandfather's age plus 1/3 of her father's age plus 1/4 of Vani's age is 65. 4 years ago, if Vani's grandfather was 4 times as old as Vani, then how old are they? அதாவது வாணியோட அப்பா, வாணியோட தாத்தா, மூணு பேரோட ஏஜோட ஆவரேஜ் பார்த்தோம்னா 53. ஓகேவா? மூணு பேரோட ஏஜ் ஆவரேஜ் பார்த்தோம்னா 53. அதே மாதிரிட்டு 1/2 ஆஃப் அதாவது தாத்தாவோட ஏஜ்ல 1/2 எடுத்துக்கோங்க, ஃபாதரோட ஏஜ்ல 1/3 எடுத்துக்கோங்க, வாணியோட ஏஜ்ல 1/4 எடுத்துட்டு மூணே ஆட் பண்ணா 65ன்னு சொல்றாங்க. இன்னொரு கிவன் என்னதுன்னா 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வாணியுடைய தாத்தா வாணியை விட 4 டைம்ஸ் வந்துட்டு அதிகமா இருந்தா இவங்க எல்லாருடைய ஏஜ் என்னன்னு கேட்கறாங்க. இதுதான் கொஸ்டின். சரியா? ப்ராப்ளம்குள்ள போலாமா? பாருங்க. ஃபர்ஸ்ட் வாணியோட ஏஜ், ஃபாதரோட ஏஜ், கிராண்ட்ஃபாதரோட ஏஜ் XYZன்னு சொல்லி நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். let the age of the Vani be X years. நெக்ஸ்ட் வாணியோட ஃபாதரோட ஏஜ் Y yearsன்னு எடுத்துக்கலாம். வாணிஸ் ஃபாதர் ஏஜ் இஸ் Y years. வாணியோட தாத்தாவை Z yearsன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கிவன் என்ன கொடுத்திருக்காங்க? மூணு பேரோட ஆவரேஜ் வந்து 53ன்னு சொல்லியிருக்காங்க. ஆவரேஜ்னா என்ன அர்த்தம்? இது மூணையும் ஆட் பண்ணி எத்தனை நம்பர் வந்திருக்கோ அத்தனை நம்பரால டிவைட் பண்ணணும். சரியா? இப்போ மூணையும் ஆட் பண்ணணும்னா x plus y plus zன்னு வந்துடும். டிவைடட் பை இதுல எத்தனை நம்பர் இருக்கு? 1 2 3 மூணு நம்பர் தானே இருக்கு, அதனால நம்ம 3 ஆல டிவைட் பண்ணுவோம். இங்க எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கோ அத்தனை வேரியபிள்ஸால டிவைட் பண்றது தான் ஆவரேஜ். பிளஸ் பண்ணி டிவைட் பண்ணணும். சரியா? இது மூணோட ஆவரேஜ் 53ன்னு சொல்லிருக்காங்க. அப்ப இஸ் ஈக்குவல் டு 53. ஓகே, டிவைடர்ல இருக்க 3 இந்த சைடு போனா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் வந்துரும். அப்ப என்ன வரும்? x plus y plus z is equal to 3 into 53 ஓட வேல்யூ என்ன? 159. அப்போ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் கிவன் என்னது? 1/2 of her grandfather's age. 1/2 னா 1/2ன்னு அர்த்தம். 1/2 னா 1/2 of her grandfather's age. grandfather age நம்ம எப்படி எடுத்துக்கோம்? z ன்னு எடுத்துக்கோம். அப்போ 1/2 of the grandfather age னா 1/2 into z அப்படினு அர்த்தம். இல்லனா z/2 ன்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். சரியா? z/2 ன்னு கூட எடுத்துக்கலாம். z/2. நெக்ஸ்ட் பிளஸ் ன்னு கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? பிளஸ்னா என்ன அர்த்தம்? பிளஸ் போட்டுக்கோங்க. 1/3 of the father age. 1/3 of the father age னா 1/3 into father age. father age என்ன எடுத்துறோம்? y ன்னு எடுத்துறோம். அப்போ 1/3 into y னா y/3 ன்னு கிடைச்சிரும். பிளஸ் போட்டுக்கலாம். 1/4 of the Vani's age. 1/4 of the Vani's age. வாணி என்னன்னு எடுத்தோம்? x ன்னு எடுத்தோம். அப்போ x/4 ன்னு கிடைக்கும். is equal to 65. is equal to 65. இப்போ இது மூணுக்கும் LCM எடுத்தா எனக்கு வந்து 12 கிடைக்கும். சரியா? அப்ப 2 3 4 க்கு எனக்கு LCM எடுத்தா 12 கிடைக்கும்னா இங்க கவனிங்க. இப்போ 2 டேபிள்ல எத்தனை டைம்ஸ் 12 வரும்? 6 டைம்ஸ். அப்போ இந்த 6 என்னால மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணனும். அப்ப 2 6 are 12 போட்டாச்சு. 6 into z 6z plus இங்க 3 ல வந்து எப்போ 12 வரும்? 3 4s are 12. அப்ப 4 நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல மல்டிப்ளை பண்ணோம்னா 4 3s are 12 போட்டாச்சு. 4 into y 4y plus 4 டேபிள்ல எப்போ 12 வரும்? 3s are. அப்ப 3 4s are 12. 3 into x 3x is equal to 65. 6z plus 4y plus 3x is equal to 12 into 65. வேல்யூ என்ன? 780. இது செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 4 years ago வாணிஸ் grandfather, அதாவது வாணியோட grandfather 4 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படினா என்ன அர்த்தம்? வாணியோட grandfather ஏஜ் நம்ம z ன்னு எடுத்தோம். 4 இயர்ஸ்க்கு முன்னாடினா z ஓட 4 மைனஸ் பண்ணனும். is equal to 4 டைம்ஸ்னா 4 ஆல மல்டிப்ளை பண்ணனும். 4 into oldest Vani's, அதாவது வாணியோட ஏஜ் எப்படி எடுத்தோம்? x ன்னு எடுத்தோம். அதே மாதிரி 4 இயர்ஸ் agoங்கறனால x - 4 ன்னு எடுத்தோம். ஓகேவா? இத வந்து இப்ப சால்வ் பண்ணலாம். 4 உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? z - 4 is equal to 4x - 16. நான் என்ன பண்ண போறேன்னா இந்த z ஐ இந்த சைடு கொண்டு வந்துட்டு 16 ஐ இந்த சைடு கொண்டு வர போறேன். சரி, அப்ப 4x - z is equal to 16
மைனஸ் 4னு கிடைக்கும். இப்போ 4x மைனஸ் z இஸ் ஈக்குவல் டு 16 மைனஸ் 4ஓட வேல்யூ என்ன 12. இது எனக்கு தேர்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல எனக்கு y இருக்கு, செகண்ட் ஈக்குவேஷன்ல 4y இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல நான் வந்து 4 ஆல மல்டிப்ளை பண்ணா என்னால y வேரியபிள் எலிமினேட் பண்ண முடியுமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இன்டு 4 என்ன கிடைக்கும்? 4x plus 4y plus 4z is equal to 4 into 159 636. அப்போ செகண்ட் ஈக்குவேஷனை நான் டைரக்டா வச்சுக்க போறேன். என்ன கிடைக்கும்? 3x plus 4y plus 6z is equal to 780. நான் வந்துட்டு ரெண்டுமே பிளஸ்ல இருக்கனால மைனஸ் போட்டு சிம்பிள் சேஞ்ச் பண்றேன். அப்போ 4x minus 3x இங்க மைனஸ் 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 மைனஸ்னு கிடைக்கும். 4x minus 3x x 4y minus 4y கேன்சல் ஆயிடும். minus 4z minus 6z minus 2z is equal to minus 144. இது fourth equation. ஓகேவா? இப்போ எனக்கு fourth equation xz இருக்கு, third equation xz இருக்கு. இங்க நான் எனக்கு minus z இங்க minus 2z இருக்கு. அப்போ third equation கூட 2 மல்டிப்ளை பண்ணலாமா? என்ன கிடைக்கும்? third equation into 2. 8x minus 2z is equal to 24. சரி, fourth equation அப்படியே வச்சுக்கிறேன். x minus 2z is equal to minus 144. எனக்கு ரெண்டுமே ஒரே சைன்ல இருக்கனால மைனஸ் போட்டு சிம்பிள்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? 8x minus x 7x கேன்சல் ஆயிரும் is equal to 144 plus 24 ஓட வேல்யூ 168. இப்போ 7 1s are 7 24s are எனக்கு வந்து 168. அப்ப x ஓட வேல்யூ என்ன? x ஓட வேல்யூ 24. இந்த x ஓட வேல்யூவை கொண்டு போய் நான் இங்க fourth ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். என்ன கிடைக்கும்? 24 minus 2z is equal to minus 144 னு கிடைக்கும். minus 2z is equal to plus 24 இந்த சைடு போச்சுனா minus 24. அப்போ minus 144 minus 24 னு கிடைக்கும். minus 2z is equal to minus 168 னு கிடைக்கும். இப்போ minus minus கேன்சல் ஆயிடும். 2 1s are 2 8s are 16 2 4s are 8. அப்ப z ஓட வேல்யூ என்ன? z ஓட வேல்யூ 84. இப்போ z ஓட வேல்யூவையும் x ஓட வேல்யூவையும் கொண்டு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் implies x plus y plus z is equal to 159 பார்த்தமா? x ஓட வேல்யூ என்ன? 24 plus y ஓட வேல்யூ தெரியாது plus z ஓட வேல்யூ 84 is equal to 159. இப்போ 24 plus 84 ஓட வேல்யூ என்ன? 108. y plus 108 is equal to 159. அப்போ 108 இந்த சைடு போச்சுனா மைனஸ்ல போகும். அப்போ 159 minus 108. 159 minus 108 ஓட வேல்யூ என்ன? y is equal to 51. ஓகேவா? x வேல்யூ y வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. Therefore xங்கிறது வாணியோட ஏஜ். Therefore வாணி's age is 24. yங்கிறது வாணியோட அப்பாவோட ஏஜ். அப்போ வாணி's father's age is equal to 51. zங்கிறது வாணியோட தாத்தா ஏஜ். அப்ப என்ன வரும்? வாணி grandfather's age. ஓகேவா? இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டோன்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸசைஸ் 3.1ல் உள்ள தேர்ட் ப்ராப்ளம் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் ஃபோர்த் ப்ராப்ளம் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.